சதீஷ், சத்தியமாக நம்ம பொருளுங்கிறதுக்காக சொல்லடா. இந்த ஆறாவில் சத்து மாவு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குதுடா. அண்ணே, நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நம்மளே சொல்லக்கூடாதுண்ணே. வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் யாராவது ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? கஸ்டமர் ரிவ்யூ நம்ம ஆறாவில் பேஜில் பார்த்தாலே தெரியும். அதை கூட விடு, ஒரு படிக்காத ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க மாமியா எல்லாம் ஒன்றா வேலை செய்கிறாங்க. என்னைய பார்த்தாங்க, பார்த்துட்டு சார் நீங்கள் ஒரு யூடியூப்லலாம் பார்த்தேன், நீங்கள் ஏதோ சத்துமாவு விற்கிறீங்கல்ல, எனக்கு அது எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறதுலாம் தெரியல, நான் காசை கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு சத்துமாவு தரீங்களான்னு கேட்டாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கையில் வாங்கிட்டு சத்துமாவு கொடுத்தேன். கொடுத்து 10 நாளில் திருப்பி அவங்க, சார் எனக்கு தீர்ந்து போச்சு, இன்னொன்று கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க 10 நாளில் தீர வாய்ப்பே இல்லை, எல்லாரும் 1 மாதம் குடிக்கிறாங்க, அட்லீஸ்ட் 20 நாளாவது வருமே, உங்களுக்கு எப்படி தீர்ந்துச்சு அப்படின்னு கேட்டால், சார் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, என் வீட்டுக்காரரு 2 கிளாஸ் டெய்லி குடிக்கிறாரு, என் மாமியார் கொடுக்குறேன், நான் குடிக்கிறேன், என் குழந்தை குடிக்குது, எல்லாரும் குடிக்கிறோம், அதனால் எனக்கு 10 நாளில் தீந்துருது. அதுவும் போக என் வீட்டுக்காரரு இதை குடித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன்ல, அவங்க படிக்காதவங்க, லேமேன் ஒர்க் பண்ணுறவங்க, அதிகமான உடல் உழைப்பு கொடுத்து வேலை செய்கிறவங்க, அவர் சொல்கிறாராம் இது எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்குது, நைட் வந்தேன்னா நல்லா தூக்கம் வருது, இது கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குன்னு. அப்போ அதை தான் நம்ம வந்து ப்ராப்பர் ஃபீட்பேக்னு எடுத்துக்கிறோன்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 10 நாள் கழிச்சு திருப்பி வாங்க, 10 நாள் கழிச்சு திருப்பி வாங்கன்னு, இதில் எனக்கு காசு நிறையா போகுது, நீங்கள் என்னென்ன பொருள் போடுறீங்க, அது எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லுங்கள், நானே வீட்டில் அரைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நம்ம சிறுதானிய வகைகள் பூராத்தே சொன்னேன், நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் பூராத்தே சொன்னேன், பாதாம், முந்திரி, சுக்கு, ஏலக்காய் மேட்டர் சொன்னேன், அப்புறம் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம், அப்புறம் பாசிப்பருப்பு, நம்ம என்னென்ன போடுறோமோ எல்லாத்தையும் சொன்னது. அவங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த 36 பொருளுமே நல்ல பொருள், ஆனால் இதை வாங்கி நான் அரைச்சி செய்கிறதுக்கு ஒரு சத்து இல்லை, அவ்வளவு வராது, நான் உங்கள்கிட்டயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே அவங்க வந்து மாதத்துக்கு 3 பாக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து லைவான ஒரு ஃபீட்பேக். இன்னொரு நியூட்ரிஷனிஸ்ட் ஒருத்தவங்க, அவங்க மாதம் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குறாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, மேம் இந்த மாதிரி நீங்கள் மாதம் வாங்குறீங்க, எப்படி இருக்குன்னு கேட்டேன். சார் ரொம்ப சூப்பராக இருக்குது சார், நான் இதுவரையும் குடித்த சத்து மாவுலே இதான் சார் செம்ம, நான் நியூட்ரிஷனிஸ்ட் சார், நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அதனால் குடிக்கிறவங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்பு தான் நமக்கு மூலதனம். உடம்பு நல்லா இருந்தால் தான் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்த முடியும். அப்போ அந்த உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னா நல்ல பொருள் சாப்பிடணும். அதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஆறாவில் சத்து மாவு. யார் யாருக்கு வேணுமோ குடும்பத்தோடு சாப்பிடுங்க. இந்த இடத்துல லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க.